ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் சொல்லுமா எபினேசர் எபினேசர் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஆமென் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவாயிரே அதிகாலை ஸ்தோத்திரபலி சொல்லுவோம் ஆமென் ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே ஹalleluya ஜீசஸ் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆமென் உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவர் என்னை காண்கிறவர் ஆமென் என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான்
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உதவி செய்யப்பா, எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை வழியில தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை வேளையில் தேவனை கண்டறிவான்னு சொன்னார். காலை தூரம் ஒரு கிருபைகள் பெரிதாக இருக்கிறது. காலை வேளையில் தான் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீங்களே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாயை திறந்த கட்டளை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போமா. ஸ்தோத்திர பலியிடுவதை மையப்படுத்தான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்தின் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே 9 மாதங்கள் ஆண்டவரே, 9 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கடைப்பிடித்து நடத்தினீங்களே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்திற்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. இந்த 10வது மாதத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி நீங்க தாமா எங்களை நடத்தணும். கர்த்தர் திட்டம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லா சூழ்நிலைகளை நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலைகளை பாதுகாக்கிறவர், எல்லா சூழ்நிலைகளை போஷிக்கிறவராக இருக்கிறவரினாலே நம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய காலை வேளையில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோடு வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உபாகமத்தின் புஸ்தகமே ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். இதில் மோசே அநேக காரியங்களை அவர் எழுதி வைக்கும் போது அவர் சொல்லுகிறார். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்துகிறார். அந்த தேசத்தை சென்றடைவதற்கு பலவிதமான தடைகள் வருகிறது. ஆனாலும் கூட தடைகளை ஆண்டவர் உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறார். இந்த உலகத்திலே உண்மையாகவே பாக்கியமான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் எவ்வளவோ ஜாதிகள் ஜனங்கள் இருக்கையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு சோதரம். நமக்குள்ள ஜாதி மதம் ஜாதி காரியம் மற்ற காரியங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். அவர் சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் சொன்னால், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று அன்பு வைத்து
நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறீங்க, ரொம்ப அதிகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, சில கட்டளைகளையும் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்து விட்டு 14ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலன் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுக்கு முன்பாக 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த 7 விதமான ஜாதிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கிற கண்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, மாம்சத்தின் பிரகாரமாகவும் சரி, அநேக ஜாதிகளை நாம் துரத்த வேண்டும். ஜாதி என்று சொல்லும் பொழுது ஒரு நேஷன் மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு ஜாதிகளுக்குள்ள ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. அப்ப தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரமான தேசத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளா இருக்கிற இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம மாத்திரம் சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நீ நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களுக்கு சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கன்னியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார், நீ பெரிய ஜாதியாக இருக்குது, பெரிய ஜனமாக இருக்குது, என்னால் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கலங்காத. ஏன்னா எகிப்து தேசத்திலே உங்கள் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு என்ன செய்யறது? பயப்படாதுன்னு சொல்றார். ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கடந்த 7 மாதத்துல நமக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம், பலவிதமான மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், நம்ம பொறாமை கொண்டு பல காரியங்கள் நமக்குள் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு என்ன செய்யறது? அவர்களை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை பயப்படாது. யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக நேரத்தில் பயந்து போயிடுறோம். சில சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நேற்று கூட ஒரு வசனத்தில் அப்படிதான் சொன்னேன். ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் ராஜா முன்னாடி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நடந்து போறாரு, மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா கடந்து போறாரு. ஆனாலும் கூட ஜனங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, அவர் சொல்லிட்டே செய்யறாரு, உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த யோர்தான் என்ன செய்யும், உங்களுக்கு பின்பாக போகும், செங்கடலை பிளப்பீங்கன்னு சொல்லி மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்லிடுறாரு. சொல்றது மாத்திரம் இல்லை, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவங்க பின்னாடியே வராரு, முன்னாடியே வராரு, முன்னும் பின்னமா நடந்து கொண்டிருக்கிறாரு. ஜனங்க அற்புதத்தை பார்க்கிறாங்க. உலகமெல்லாம் வெயில் காயும் போது இவங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மேக ஸ்தம்பமாய் இருக்கிறாரு. இவங்க இருட்டாயிட்ட பிறகு இவங்க இடத்துல மாத்திரம் ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. இப்படி அற்புதமா அதிசயமா நடத்தி கொண்டு வந்தாலும் கூட ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை,
நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம முறுமுறுக்கக்கூடாது. பாருங்க, வனாந்தரத்தில் வரும்போது பார்வோட இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார்கள் பைபிள்ல. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் தடை இருக்குமானால் அந்த தடைகளை ஏற்படுத்துகிற சில நேரத்தில் கர்த்தரை ஏற்படுத்துவார். இல்லையே சொல்லுவோமா? நம்ம ஜெபிப்போம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னும் கூட தடையாக இருக்குது, ஏன் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் பயங்கர தடையாக இருக்கிறது, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ தடையாக இருக்கிறது, குடும்பத்தில் ஏன் இவ்வளோ தடையாக இருக்கிறது, ஏன் என்னோட குடும்பம் இப்படியே தான் இருக்குமான்னு சொல்லி பல விதமான போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை சத்துருவே உனக்கு தடையாக இருந்தாலும் கர்த்தர் தடைகளை நீக்கி போட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறார். அலையிலே சொல்லுவோமா? அந்த கொஞ்ச நேரத்தில் பாருங்க, பார்வோன் 600 ரதங்களோடு வரான். வரும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் அவங்களோட கூட வந்தது எல்லாத்தையும் ஜனங்க மறந்துடுறாங்க. மறந்து போயிட்டு ஜனங்க பொறுப்பாங்க மோசையை பார்த்து, மோசே எங்களுக்கு எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு சொன்னால் அந்த வனாந்தரத்தை வந்து என்ன செய்ய போகிறேன், சாகடிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது, ஆனால் மோசைக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். எவ்வளோ பெரிய ஜாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஜனங்களாக இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், பயப்பட வேண்டாம், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பதான் அவன் சொல்கிறான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு பாருங்கள், இன்று காண்கிற எகிப்தை நீ காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருக்கு. முறுமுறுக்காம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க, கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி கொண்டே இருங்க, கர்த்தரை உயர்த்த துதியை உயர்த்தி கொண்டே இருங்க. எரிகோவுக்கு பதிலாக அப்படிதான், நீங்க எக்காலம் ஊதுங்கன்னு சொல்றார் ஆண்டவர். எக்காலம் ஊதிய இடத்த சுற்றி சுற்றி வாருங்க, சுற்றி சுற்றி வரும்போது ஆர்ப்பரின்னு சொல்லும்போது ஆர்ப்பரிங்க அலங்க விழுந்து விழுந்து விடும். அலையிலே சொல்லுவோமா? உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியை பார்த்தா தான் சொல்றார், உங்கள் கால்கள் பட்டவங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் கால் பட்டவனு பொங்கி வருகிற, அதாவது பொங்கி வருகிறன்னா நம்மளோட வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்கள் கூட நம்ம பின்னிட்டு திரும்பி ஓடுபடியாய் கர்த்தர் செய்வார். அப்ப அந்த தேவன் தான் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஐயோ இவ்வளோ பெரிய ஜாதியா இருக்குது, இவ்வளோ பெரிய ஜனங்களா இருக்கிறாங்களே, எங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே, நல்லா கவனிங்க, இந்த பூச்சக்கரத்தில் நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஜனங்க நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட இருக்கிறாங்க, நம்ம ரத்த சம்பந்தமான ஜனங்கள் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுக்கு உதவாத உன்னை எண்ணி தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதையும் சொல்லுவோமா? அந்த தேவன் தான் சொல்றாரு. நேற்றுக்கு இதில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர்களை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது, பயப்பட வேண்டாம். முதலாவது பயப்படாத, உன் பயமெல்லாம் இன்னைக்கு மாறட்டும். பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்களே, ஒரு சேனையாக இருக்கிறார்களே, நான் என்ன செய்ய முடியும்? கிரியோடு கூட ஆண்டவர் 300 பேரை வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய படையை ஓட செய்தார் கர்த்தர். அப்ப நீ ஒரே ஆளை போதும். ஒருவன் எத்தனை பேர் தோத்துவான்? ஒருவன் 1000 பேரையும் 2 பேரு 10,000 பேரை தோத்துவான். அவ்வளோ அளவுக்கு கர்த்தர் பராக்கிரமத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் யாரு? பராக்கிரமம் உள்ள பயங்கரமான தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்ற, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் வேற எங்கேயுமே இல்லை. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறேன், இந்த வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நமக்குள்ள தான் கர்த்தர் இருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 நீங்க வாசிக்கும் போது நல்லா கவனிங்க, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயம் உங்களுடைய வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, அப்ப நீங்களே அந்த ஆலயம். அப்ப என்னன்னா, முதலாவது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த 9 மாசம் நீங்க பயந்துருக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போகிறேன், என்னோட வருமானம் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை இருக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் இருக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காதா,
எங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்காதா என்று சொல்லி இந்த காலை வேளையில் கண்பான தேவ பிள்ளையை ஒருவேளை வேதனை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்பட வேண்டாம், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். இல்லையா சொல்லுவோமா? நான் உனக்குள்ளே வாசம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செப்பனியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறார். வாசிங்க, செப்பனியா புஸ்தகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இந்த பைபிள் அக்கினி மதிலாக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறாராம். நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா, நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரான்னு நினைக்கிறோம். ஆனால் சோதனை நேரத்தில், போராட்டமான நேரத்தில், முக்கியமான பலவிதமான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நம்மோடு வருகிறது தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? செப்பனியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரமா 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் களி கூறுவார், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், களி கூறுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் பைபிள்ல. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாடல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் யாரா? வல்லமையும் பயங்கரமான தேவன். பயங்கரமான காரியங்களுக்காக செய்ய போறார். பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. பயங்கரமான காரியம் உங்களுக்குள்ள நடக்க போகுது. பயங்கரம்னா என்ன? பயங்கரம்னா அந்த பயங்கரம் என்ன? சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படும்படியான காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்ய போறார். உன்னோடு கூட இருக்கிறது அவர்கள் அறிந்து கொள்ள போறாங்க. எப்படி அறிந்து கொள்ள போறாங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:22 வாசிக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமாய், ஆமா, நீ சத்தமா போட்டு சண்டை போட்டு துரந்தவனா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு அவரே துரத்திட போறாரு. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழுப்பினாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக செஞ்சாங்களோ, மந்திரம் செஞ்சாங்களோ, சூனியம் செஞ்சாங்களோ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, கொஞ்சம் கொஞ்சமா அவரை துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். ஒப்பு கொடுத்து ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? உன்னோடு கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை துரத்த போற. இந்த 10வது மாசத்துல உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பினார்களோ அவர்களை உன் கையில ஒப்பு கொடுக்க போறார். உனக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், துன்பத்துக்கு பயப்பட வேண்டாம், வேதனைக்கு பயப்பட வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய்யணுமா? என்ன காரியம்னு சொன்னால், 8ஆம் அதிகாரத்தில் நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆமென். ரைட். இவ்வளோ காரியம் உனக்கு இருக்கும் போது கர்த்தர் அவங்க சொல்றாரு, நீ நுழைய போது இப்படிப்பட்ட தேசமா அது இருக்க போது அப்படி சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. 10:11. ஆகையால் ஸ்தோத்தரிக்க கடவாய், மறவாதபடிக்கு ஆமா.
வாசிக்கிறேன், இந்த 10வது மாத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போறார். தொடர்ச்சியான ஆடு மாடுகள் எல்லாம் செல்வங்களை கர்த்தர் கொடுக்க போறார். வசதி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போறார். சொந்த வீடுகளை கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென் ஆமென் சொல்ற மாதிரி தான் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அதிகால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ அவங்களை பார்த்து பயப்படாத, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பிசாசை பார்த்து நீ பயப்படாத. உன்னுடைய எல்லா விதமான உனக்கு வியாதியை கொடுத்து, உன் பிரயோஜனங்களை கொடுத்து, உன்னை சோர்ந்து செய்கிற பிசாசை பார்த்து என்ன செய்யப்படாத, பயப்படாதே. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். நான் அதை விட பயங்கரமான தேவனாக இருக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் செய்ய போறேன், ஆனா தயவு செய்து என்ன மாத்திரம் நீ மறக்காதேன்னு சொல்றாரு. ரெடியா சொல்லுவோமா? 10வது மாதம் ஆண்டு கொடுக்க போற ஒவ்வொரு நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீ கொடுத்த நன்மைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நீ கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அப்படிங்க சொல்லுவோமா? திருமண வசந்த வாசிக்க 21 வாசிங்க. அவர்களை பார்த்துன்னா சொன்ன நம்ம சொல்லுங்க. அவர்கள் என்று சொன்னாலே உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை பார்த்து நீ சொல்ல போறேன், வியாதியை பார்த்து சொல்ல போறேன், மரண கட்டுகளை பார்த்து சொல்ல போறேன், பலவீனை பார்த்து சொல்ல போறேன், சோர்வை பார்த்து சொல்ல போறேன், அவிசுவாசத்தை பார்த்து சொல்ல போறேன், உனக்குள்ளே பயத்தை ஏற்படுத்துகிற எந்த பிசாசை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? அவர்களை பார்த்து பயப்படாம சொல்ல போறேன், என் தேவனாகி கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? இதையே சொல்லுங்க இந்த மாசம் ஃபுல்லா, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். யூத கோத்திரத்து சிங்கம் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் இந்த மாத்திரம் அற்புதத்தை செய்ய போறார், இந்த மாத்திரம் அதிசயங்களை செய்ய போறார். என் சத்துருக்களை எனக்கு முன்பாக அவர் துரத்த போகிறார். என்னை துரத்தி நல்ல தேசத்துல நல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். தரப்போவதற்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரைக்கும் உன்னை பிடித்துக் கொண்ட தரித்திரங்கள் நீங்க போகிறது, போராட்டங்கள் நீங்க போகிறது, ஆசீர்வாத குறைவுகள் நீங்க போகிறது, அசுத்தங்கள் நீங்க போகிறது. நீ கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் மாற போகிறார். நீ பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 பேர் ஜெபம் பண்ணுவோம். லிடியா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.